ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அசத்தலான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 3 பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நான் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு நல்லா வேக வச்சு புழிஞ்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு பேஸ்ட்டு இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்தோடனே முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோட ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.